மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் சித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சி காடை வளர்ப்பு குறித்து விரிவாக விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் நர்மதா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நிக்ரா திட்டத்தின் இயற்கை வள மேம்பாட்டால் பண்ணைக்கூட்டை அமைத்து நன்னீர் மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் விழுப்புரம் மாவட்டம் காட்டுசிவிரி கிராம வேளாண்மையாளர் சி தனலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பாரத பிரதமரின் புதிய பயிர் காப்பீடு திட்டம் அறிவிக்க இடப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்க இடப்பட்ட கிராமங்களில் செயல்படுத்துதல் குறித்து இம்மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் எஸ் பிரபாகர் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் சென்னை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள போன்சாய் வளர்ப்பு பயிற்சி பற்றிய தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மழைநீர் சேகரிக்கும் கட்டமைப்பான பண்ணை குட்டைகள் வேளாண்மையாளர்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. பண்ணை குட்டைகள் மழை பொய்த்துவிட்ட நிலையில் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கும் மீன் வளர்ப்பிற்கும் மற்றும் இதர பயன்பாடுகளுக்கும் உதவுகின்றன. நிக்ரா திட்டத்தின் இயற்கை வள மேம்பாடு மூலம் பண்ணைக்குட்டை அமைத்து நன்னீர் மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் விழுப்புரம் மாவட்டம் காட்டுசிவிரி கிராம வேளாண்மையாளர் சி தனலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள். ஆறு ஏக்கர் நிலம் இருக்குது. 30 வருஷமாக நாங்கள் பயிர் வைக்கிறோம். நெல் நட்டுருக்குறோம், உளுந்து வரைச்சிருக்கிறோம். நல்லபடியாக நாங்கள் விளைவுலாம் நல்லா எடுத்துருக்குறோம். மீன் குட்டி விட்டு நல்லா 10,000 15,000 நாங்கள் விற்றுருக்குறோம் மீனில். கேவிகேலேருந்து மீன் பண்ணை எடுத்து கொடுத்துருக்குறாங்க, குட்டை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நாங்கள் 2000 மீன் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நாங்கள் வருமானம் 10,000 எடுத்துருக்குறோம். கேவிகேலேருந்து 2000 மீன் குஞ்சு கொடுத்தாங்க. 6 மாதத்தில் வளர்த்தோம். 18,000 செலவு பண்ணோம். அறுவடை பண்ணும்போது 60,000 வருமானம் எடுத்தோம். கோதுமை தவிடு புண்ணாக்கு 6 மணிக்கு ஒரு முறை போடுவோம். அது மீனுக்கு
மதியானம் ஒரு முறை கோதுமை தோடு புண்ணாக்கு பேஞ்சு போடுவோம் மீனுக்கு. 6 மணிக்கு ஒரு இட்டு போடுவோம் மீனுக்கு. ரோகு, கட்லை, பில்கொண்டை 3 வித மீன் போடுவோம் இருக்குது. மீன் வளர்க்குற குட்டியில் இந்த மீன் மட்டும் இது பண்ணாமல் இது பண்ணிக்கிறோம். அது உளுந்துக்கும் தண்ணி எடுத்து அதை பயன்படுத்திக்கிறோம். ஒரு மீன் 1.5 கிலோ 2 கிலோ வரும். நாங்கள் இங்கேயும் வாங்கின்னு போகிறாங்க. 300 ரூபா 250 ரூபா நாங்கள் விற்றுருக்குறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சி. தனலட்சுமி அவர்களை 09655376292 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பாரத பிரதமரின் புதிய பயிர் காப்பீடு திட்டம் அறிவிக்கையிடப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்கையிடப்பட்ட கிராமங்களில் செயல்படுத்துதல் குறித்து விரிவாக விவரிக்கிறார் இம்மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் எஸ். பிரபாகர் அவர்கள். ஈரோடு மாவட்டத்தில் புதிய பயிர் காப்பீட்டு திட்டமான பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாய பெருமக்கள் அவர்களுடைய பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளால் வறட்சி, வெள்ளம், புயல், பெருமழை, பூச்சி தாக்குதல் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் உத்தரவு வழங்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நெல், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துகள், பருத்தி, கரும்பு, தோட்டக்கலை பயிர்களான வாழை, மரவள்ளி, சிறிய வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் பயிர் காப்பீடு செய்யப்படுகிறது. விவசாய பெருமக்கள் அந்தந்த நேரங்களில் அருகில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் பயிர்களுக்கு உரிய பிரீமியம் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அலுவலக பெருமக்களுக்கும் விவசாயத்துறையை சார்ந்த அலுவலர்களுக்கும் வருவாய்த்துறையை சார்ந்த அலுவலர்களுக்கும் புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் தொடர்பான பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் விவசாயிகள் வங்கிகளிலே பயிர்க்கடன் பெறும் பொழுது அவர்களுக்கு பிரீமியம் தொகை கடனிலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்படுகிறது. கடன் வாங்காத விவசாய பெருமக்களும் தாங்களாகவே முன்வந்து தங்களது பயிர்களை விவசாய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேருவதற்கு போதிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் கிராமந்தோறும் நடத்தப்படுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளின் காரணமாக 5200 விவசாய பெருமக்கள் இத்திட்டத்தில் சேர்ந்திருக்கின்றார்கள். மேலும் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாக ஒவ்வொரு விவசாயிகளும் அந்த கிராமத்தில் இயற்கை இடர்பாடுகளால் பாதிப்பு ஏற்படும் பொழுது விதைக்க முடியாத நிலையிலும், விதை பொய்த்து போன நிலையிலும், பயிர் ஏதேனும் பருவத்தில் சேதம் இருந்தால் அதற்கான இழப்பீட்டுத் தொகையிலும், அறுவடை காலங்களில் ஏற்படக்கூடிய இழப்பீடு போன்ற பல்வேறு கட்டங்களில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு பயிர் காப்பீட்டு திட்டத்திலும் விவசாயிகளுக்கு நல்ல வசதிகள் செய்ய கொடுக்கப்பட்டுள்ளதால் இந்த திட்டம் மிக சிறப்பாக விவசாயிகளிடம் பெயர் பெற்று ஈரோடு மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் குறிப்பாக நமது விவசாயத்துறையை சார்ந்த முதன்மை செயலர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையோடு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டமான இத்திட்டம் விவசாய பெருமக்களிடம் நல்ல முறையில் கொண்டு சேர்க்க வேண்டும். விவசாயிகளை பெருமளவில் இத்திட்டத்தில் சேர்த்து அவர்களுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டு ஈரோடு மாவட்டத்தில் மிக நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நமது மத்திய அரசும் மாநில அரசும் ஊக்கமளிக்கக்கூடிய திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற 042422625555 அல்லது
0424 22622444 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சென்னை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள போன்சாய் வளர்ப்பு பயிற்சி பற்றிய தகவல்கள். சென்னையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் போன்சாய் எனப்படும் குட்டை மரங்கள் வளர்ப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சி வரும் 17-11-2016 வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 0442626348 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 6,40,000. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442626484. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1720 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1780 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1810 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 1540 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1580 ரூபாய்க்கும், காரமடையில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கம்பத்தில் குறைந்தபட்சமாக 1540 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1850 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 1609 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3179 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3090 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5600 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4200 ரூபாய்க்கும், புலி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4200 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4200 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கரூரில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4400 ரூபாய்க்கும், பெண்ணாகரத்தில் குறைந்தபட்சமாக 4100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 3 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 8 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 10 ரூபாய்க்கும்,
சவ் சவ் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 10 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.3 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24.1 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 56.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 1.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.2 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 351.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1003.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. காடைகள் பெரும்பாலும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. மிக குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கையில் ஜப்பானிய காடைகளை வளர்க்கலாம். இவற்றிற்கு அதிக முதலீடு தேவையில்லை. குறைந்த மூலதனத்துடன் சிறிது பயிற்சி பெற்றிருந்தால் போதும். இத்தொழிலில் தாராளமாக ஈடுபடலாம். இறைச்சி காடை வளர்ப்பு குறித்து மேலும் விரிவாக விவரிக்கின்றார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மற்றும் மருத்துவ பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் நர்மதா அவர்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே வணக்கம். நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம புரத உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இதுக்காக பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய இனங்களையும் கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியின் ஒரு படிக்கல் தான் ஜப்பானிய காடை. ஜப்பானிய காடைங்கிறது எல்லா தட்பவெப்ப சூழ்நிலையும் நல்லா வளரக்கூடிய ஒரு இனம்.
இது வந்து ஜப்பானிய காடை வளர்க்குறதுக்காக வந்து ஒரு பெரிய இடம்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன இடத்துல குறைஞ்ச முதலீட்டிலே நம்ம இந்த காடை வந்து வளர்க்கலாம். இதுக்கு வந்து அழகு வெட்டுதல், தடுப்பூசி போடுறது, பூச்சி மருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி பராமரிப்பு செலவுகளுமே கிடையாது. அதனால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் இந்த முட்டை காடை வளர்ப்பு. இந்த முட்டை ஜப்பானிய காடையை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீட்டிலேயே நம்ம வந்து வளர்க்கலான்னு சொன்னோம். இதுக்கு வந்து ஒரு இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாமக்கல் தங்க காடை அப்படின்ற காடை வந்து நம்ம முட்டைக்காக பயன்படுத்துகிறோம். இந்த காடை வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதை உற்பத்தி செஞ்சு குஞ்சுகளாக வந்து இங்கேருந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேருந்து. கொட்டகையை பொறுத்த வரைக்கும் ஒரு எளிமையான கொட்டகையை வந்து இந்த முட்டை காடை வளர்ப்புக்கு வந்து போதுமானது. கொட்டகையை பொறுத்த வரைக்கும் கூரை வந்து ஓடு, ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு, கீத்து இந்த மாதிரி போட்டாவே வந்து போதுமானது. இந்த கொட்டகையினுடைய நடு மையப்பகுதி வந்து 12 அடி உயரத்துக்கு வந்து இருக்கணும். பக்கவாட்டில் வந்து 1 அடிக்கு வந்து நம்ம வந்து சுவர் கட்டி அதுக்கு மேலே 7 to 8 அடிக்கு வந்து கம்பி வலையை போட்டுடணும். இதுதான் வந்து இந்த கொட்டகை அமைக்கிறதுக்கு தேவையானது. ரொம்ப எளிமையான கொட்டகை அமைச்சா போதும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜப்பானிய முட்டை காடைகளை வந்து ஆள்கூள முறையிலும் வளர்க்கலாம், கூண்டு முறையிலும் வளர்க்கலாம். இப்போ ஆள்கூள முறை அப்படின்னு பார்த்தா இந்த கொட்டகையோட தரையை வந்து சிமெண்ட் போட்டு இந்த ஆள்கூளத்துக்காக தேங்காய் நார் கழிவு, கடலை பொட்டு, உமி இந்த மாதிரி பொருட்களை வந்து பயன்படுத்தி 1/2 அடிக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆள்கூள பொருட்களை வந்து போடணும். ஒரு 10,000 சதுர அடிக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா 300 to 400 கிலோ வரைக்கும் இந்த பொருட்களை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தணும். இதை முழுசாக ஆள்கூற முறையிலையும் வளர்க்கலாம். அடுத்தது வந்து இந்த முட்டைக்காடை வந்து கூண்டு முறையிலையும் வளர்க்கலாம். அப்போ கூண்டு முறை அப்படின்னு பார்த்தோன்னா கம்பி வலையால் செய்யப்பட்ட கூண்டுகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். 1 சதுர அடிக்கு 7 காடைகள் வரைக்கும் வந்து இந்த கூண்டில் வந்து நம்ம வளர்க்கலாம். அந்த கூண்டை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கவாட்டில் வந்து 1 அங்குலமும் தரைப்பகுதியில் வந்து 1/2 அங்குலமும் இருக்கிற மாதிரி கம்பி வலைகளை வந்து நம்ம வந்து அமைக்கணும். காடையை பொறுத்த வரைக்கும் இப்படி செங்குத்தாக வந்து குதிக்கக்கூடிய திறன் இருக்குது காடைக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கூண்டோடைய திறப்பை வந்து மேல் நோக்கி வைக்காமல் சைடில் வைக்கணும். மேல் நோக்கி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காடை வந்து செங்குத்தாக குதிக்கும் போது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த காடை வந்து 3 பருவத்தில் வந்து நம்ம வளர்க்குறோம். இளம் குஞ்சுகள், வளர் காடை, முட்டையிடும் காடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இளம் குஞ்சுகள் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த குஞ்சுகள் இளம் குஞ்சு பராமரிப்பு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த காடையை பொறுத்த வரைக்கும் நோயோ இறப்பு விகிதமோ வந்து ரொம்ப குறைவு. அந்த இறப்பு விகிதத்துலையும் பார்த்தீங்கன்னா முதல் 5 நாளில் ஏற்படுற இறப்புகள் தான் அதிகம். அதுவும் ஒரு 10 to 15% வரைக்கும் இறப்புகள் வந்து இருக்கும். பொதுவாக காடை வந்து இந்த முட்டையிலேருந்து காடை குஞ்சு வெளியில் வரும்போது வந்து அதோட இறகுகள் வந்து முழுசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதனால் என்ன ஆகுனா அதனுடைய உடல் சீதோசன நிலையை சமநிலைப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு செயற்கை வெப்பம் இந்த குண்டு பல்பை வச்சு அந்த மாதிரி வந்து அது ஆள்கூள முறையினாலும் சரி கூண்டு முறையில் வளர்த்தாலும் சரி எந்த முறையில் வளர்த்தாலும் இந்த இளம் குஞ்சுகளுக்கு வந்து ஒரு செயற்கை வெப்பம் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து இறப்பு விகிதம் வந்து தவிர்க்கப்படும். இறைச்சி காடையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்து 4 வாரத்திலேயே வந்து விற்பனைக்கு வந்தறனால குறுகிய காலத்தில் ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாகும். 4 வாரத்திலேயே வந்து இந்த இறைச்சி காடை வந்து விற்பனைக்கு வந்துடும். இந்த 4 வாரத்தில் வந்து அது 1/2 கிலோ தீவனம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 150 கிராம் வந்து சில காடைகள் இருக்குது. 200 கிராம் வரைக்குமே வந்து காடையோடைய வெயிட் வந்து வரும். இப்படி 200 கிராம் வர்ற காடையை வந்து நம்ம வந்து உரித்து சுத்தப்படுத்தும் போது 130 to 140 கிராம் எடையுள்ள இறைச்சி வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இது இதோடைய காடையினுடைய இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து இது வந்து ரொம்ப சுவையாக இருக்குது. கொழுப்பு சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது காடையில். அதனால் வந்து முதியவர்கள் கூட வந்து இது விரும்பி உண்ணக்கூடிய ஒரு இறைச்சியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வெப்ப காலத்தில் வந்து இந்த காடைகள் வந்து இறப்பு அதிகமாக இருக்கும் வெப்ப அயற்சியினால். அதனால் வந்து நீர் தெளிப்பான்களை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த வெப்ப அயற்சியினால் ஏற்படக்கூடிய இறப்பை வந்து தடுக்கலாம். அதோட விட்டமின் சி, சோடியம் பைகார்பனேட், குளுக்கோஸ் இந்த மாதிரி சத்துக்களையும் வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து கொடுக்கும்போது இது வந்து தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். அடுத்தது வந்து ஈகோலை, இதுதான் அதிகமாக வந்து தாக்குது. இது வந்து தண்ணீர் தான் வந்து ஒரு மிக முக்கிய காரணம். அதனால் தண்ணீர் வந்து எப்பயுமே இறைச்சி காடையாக இருந்தாலும் முட்டை காடையாக இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை தான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து கொடுக்கணும். இதுக்கு ஒரு காடைக்கு வந்து ஒரு 4 வாரம் வரைக்கும் ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 21 ரூபாயிலேருந்து 23 ரூபா வரைக்கும் செலவாகும். ஆனால் ஒரு காடை வந்து நம்ம 30 ரூபாய்க்கு விற்கலாம். இந்த செலவில் பார்த்திங்கன்னா இன்னும் 1 ரூபா 2 ரூபா வந்து கூடும். அப்போ பார்க்கும்போது ஒரு காடையிலிருந்து 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் வருமானம் கிடைக்குது. ஸோ ஒரு 4 வாரத்துக்குள்ளே ஒரு காடையிலிருந்து ஒரு 7 ரூபா வந்து வருமானம் கிடைக்கக்கூடியது. குறுகிய காலத்தில் அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் வந்து இந்த இறைச்சி காடை வளர்ப்பு. அதனால் விவசாயிகள் வந்து இந்த இறைச்சி காடை வந்து மழையில்லா சமயத்துலையும் இல்லை மழை இல்லாமல் வருமானம் குறைஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு வேறு ஆல்டர்னேட்டிவ் ஒரு இது வந்து நீங்கள் போகும்போது மாற்றுத் தொழிலாக நீங்கள் வந்து போகும்போது இந்த இறைச்சி காடையை வளர்த்து நீங்கள் வந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் நர்மதா அவர்களை 09452523934 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 15/11/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பசுமை குடில் அமைத்து கொய்மலர் நாற்றுகள் நடவு செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கிராம வேளாண்மையாளர் MS மேகநாதன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பாரத பிரதமரின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டம் அறிவிக்கையிடப்பட்ட பயிர்களுக்கு அறிவிக்கையிடப்பட்ட கிராமங்களில் செயல்படுத்துதல் குறித்து இம்மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் RM சுப்பிரமணியன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெற்பயிரில் நீர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்ட நீர் அளவு உணரி அமைப்பு குறித்து திருச்சி மாவட்டம் குமளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பொறியியல் துறை 2ஆம் ஆண்டு ஆராய்ச்சி மாணவர் ஏ செல்வ பெருமாள் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சி இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை நீங்கள் இணையதளம் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in என்ற இணையதளத்திலும் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.